தமிழ் ஆசிரியர் சி வெற்றிவேல் அவர்கள் வீட்டு ஒத்திக்கு கொடுத்த பணம் ரூபாய் 17 லட்சத்தை மீட்டுத் தர வேண்டி செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது: வணக்கம், என்னுடைய பெயர் திருக்குறள் எஸ் வெற்றிவேல். நான் என்னுடைய வயது 64. நான் கடந்த 20 ஆண்டுகளாக நூலகம், இதழகம், ஆவண காப்பகம் அண்ணா நகரில் நடத்தி வந்தேன். நான் கலைஞர் நூலகம் என்று நான் நடத்தி வந்தேன். அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஒரு லீஸுக்கு எடுத்திருந்தேன் 17 லட்சம் ரூபாய் கொடுத்து. அந்த லீஸ் தொகையை முருகன், ராணி ஆகிய இருவர் மீதுதான் கொடுத்திருந்தேன். அவர்கள் 20 மீதும் முதல் தகவல் அறிக்கை FIR கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட நீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள். அப்படி இருந்தும் காவல்துறையினர் அதை நடவடிக்கை எடுக்கவில்லை. இது தொடர்பாக எங்கள் வீட்டில் உள்ள நூலகத்தை எல்லாம் சேதாரப்படுத்தி விட்டார்கள். எப்படி சேதாரப்படுத்துவீர்கள் என்று நான் திருமங்கலம் காவல்துறையில் உள்ளே சென்று கேட்ட பொழுது என்னை அண்ணாதுரை என்பவரும் இன்னொரு சப் இன்ஸ்பெக்டரும் இன்னும் 2 பேர், மொத்தம் 4 பேர் சேர்ந்து என்னை ஒரு அறைக்கு இழுத்து சென்று என்னை அடித்தார்கள். கடந்த மே மாதம் 27ஆம் தேதி 2024 அன்று. அதே போன்று நான் ஜூன் 12ஆம் தேதி அன்று நான் காவல் ஆணையாளரிடம் புகார் கொடுத்தேன். அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. திரும்பவும் ஜூலை 12ஆம் தேதி அன்று காவல்துறை ஆணையாளரிடம் நான் புகார் கொடுத்தேன். அதெல்லாம் இன்று வரை அவர்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. சென்ற மாதம் கூட இணை ஆணையாளர் அவர்களிடம் சென்று புகார் கொடுத்தேன். இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இதில் என்னவென்றால், எனக்கு நான் என்னுடைய 17 லட்சத்தை யாரும் தரவில்லை. அதே சமயத்தில் எனக்கு 1.5 கோடி ரூபாய் கேட்டு ஜெயச்சந்திரன், தேனி மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் என்று கூறி என்னை 1.5 கோடி ரூபாய் தருமாறு என்னை மிரட்டுகிறார். எனவே இதையெல்லாம் எத்தனையோ முறை இதுவரை CM செல்லுக்கு இதுவரை குறைந்தது 50 முறையாவது நான் பதிவு தபாலில் அனுப்பியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் எனக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை. ஆனால் நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் 4 வாரத்திற்குள் பதில் தருமாறு சொன்னார். 4 வாரம் கடந்து இப்ப 7 வாரம் ஆகிவிட்டது. இன்னும் எனக்கு பதில் வரவில்லை. எனக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும். அதே போன்று நான் தமிழுக்காக தான் வாழ்கிறேன். தமிழுக்காக தான் நூலகம், இதழகம், ஆவண காப்பகம் வைத்திருக்கிறேன். நூலகம் 10,000 நூல்கள் இருக்கிறது, அரிய நூல்கள் இருக்கிறது. அதே போன்று 5,000 தமிழர்கள், ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று வீதம் 5,000 தமிழர்கள் இருக்கிறது. ஆவண காப்பகம் என்று வைத்திருக்கிறேன். அதில் எல்லா ஆவணங்களும் இருக்கின்றன. கடந்த 50 ஆண்டுகளாக எல்லா பத்திரிகையிலும் முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இருந்தேன். எனவே தயவு செய்து எல்லோரும் இதற்கு பத்திரிகையாளர்கள் எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய 17 லட்சத்தை வாங்குவதற்காக நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராணி என்பவரிடம் நூலகம் நடத்துவதற்காக லீஸ் தொகையாக, குத்தகை தொகையாக 17 லட்சத்தை கொடுத்தேன். அப்படி இருந்து இன்று வரை 1 ரூபாய் கூட திருப்பி தரவில்லை. லீஸ் டைம் முடிந்த பிறகு, லீஸ் டைம் முடிவதற்கு முன்பே நான் கொடுத்து விட்டேன். அதாவது அதை கேட்டுக்கொண்டே இருந்தேன், ஆனால் தரவில்லை. லீஸ் டைம் முடிந்த பிறகு அவர்கள் தலைமறைவாகி விட்டார்கள். அது தொடர்பா கேட்கறதுக்காக கடந்த மே மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு நான் போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கேட்டுட்டு இருக்கும் போது திடீரென்று அங்கே உட்கார்ந்திருந்த 2-3 போலீஸ்காரர்கள் கொண்டு போய் என்னை ஒரு அறைக்குள் தள்ளினார்கள். தள்ளி பீரோ, மேல் சாப்பாடு புகார் அளிக்க என்ன மட்டும்தான். அதுதாங்க நான் அங்க அண்ணாதுரை ஏற்கனவே நீ தானே அண்ணாதுரை அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே அண்ணாதுரையோட ஆதரவாக எல்லோரும், ஆனா காவல்துறையினர் தான். ஆனா காவல்துறை உடை அணியவில்லை, அணியாமல் சாதாரண உடையில் இருந்தார்கள். காவல் நிலையத்தில் முதல் மாடியில் ஏறினேன். அதுக்குதான் நான் சொன்னேன், ஜூன் 12ஆம் தேதி 2024 அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸர் சொன்னேன், நீங்க அங்க CCTV கேமரா வச்சு பாத்துக்கங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஜூலை மாசமும் திரும்ப சொன்னேன், CCTV கேமரா வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் ஆனா பார்த்திருக்கிறாங்க. பார்க்காம அவங்க இருக்க முடியுமா?
நீங்க வந்து ஒன்ன முடிச்சு, அதாவது நான் வந்து அதே போல வந்து 50 முறைக்கு நான் வந்து புகார் கொடுத்தேன். ஏன் இப்போ கடைசியில வச்சுக்கோங்க, இப்போ வந்து நீ ஏடிஜிபிக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அனுப்பிச்சுக்கிறார், 4 வாரத்துக்குள்ள பதில் கொடுங்கன்னு சொல்லிக்கிறேன். அதுல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொன்னேன். மே மாசம் இதை விட முக்கியமானது எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க பாருங்க. போன எஃப்ஐஆர் வந்து நான் எழுதி கொடுத்தேன். நான் எழுதி கொடுத்த எஃப்ஐஆர் வந்து எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். எஃப்ஐஆர்ல நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ அந்த இதுதான் இருக்கணும். ஆனா என்னோட கையெழுத்துல 50 முறை புகார் கொடுத்திருக்கேன். திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல, கமிஷனர் ஆபீஸ்ல 50 முறை கொடுத்திருக்கேன், டிஜிபி ஆபீஸ்ல ஏறத்தாழ 200 புகார் கொடுத்திருக்கேன் இது தொடர்பா. என்னுடைய கையெழுத்துல இருக்கிறத ஒரு வாக்கியம் கூட எழுதாம விஜயின்னு ஒரு பெண்ணோட கையெழுத்துல இருக்கிறத எஃப்ஐஆர்ல எம்எல்ஏ எதுவும் இல்ல, நான் வந்து எழுதி கொடுத்ததை எஃப்ஐஆர் அவங்க இன்னொரு பெண்ணு கிட்ட வாங்கி அதுகிட்ட தான் வாங்கி எழுதிட்டாங்க. தவிர நான் எழுதுறது முழுக்க என்ன எழுதியிருக்கேன், மே மாசம் 27ஆம் தேதிக்கு அண்ணாதுரைன்ற 4-5 பேர் அடிச்சாங்க, இதையேதான் எழுதியிருக்கேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு இது வந்து இந்த பிரச்சனை இது ஒண்ணு, இதனால வந்து நீங்க வந்து 17 லட்சம் கொடுக்கணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி எழுதி. இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த எஃப்ஐஆர்ல யாரு கையெழுத்து போடல, காவல் அதிகாரி இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போடல. எனக்கு வந்து என்னது அதே போல என்கிட்டயும் கையெழுத்து வாங்கல. ஒரு எஃப்ஐஆர் வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா கையெழுத்து வாங்கி தான் கொடுக்கணும், அதிலே கையெழுத்து வாங்கல. குற்றவாளிகள், சந்தேகப்படும் குற்றவாளிகள்ன்ற பேர் யார் பேருமே இல்லை. நான் வந்து என்னுடைய 17 லட்சத்தை இழந்துட்டு நான் நிக்கிறேன். எனக்கு வந்து இது வரைக்கும் நியாயம் கிடைக்கல. நான் காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ பேரை நான் முறையிட்டுட்டேன், எந்த நியாயமும் கிடைக்கல. மனித உரிமை ஆணையத்துல எத்தனையோ முறை போய் முறையிட்டுட்டேன், எனக்கு நியாயம் கிடைக்கல. சிஎம் செல்லுக்கு இது வரைக்கும் பல முறை முறையிட்டுட்டேன், இது வரைக்கும் எனக்கு நியாயம் கிடைக்கல. எனவே மக்கள் மன்றமாக்கிய உங்களிடம் நான் வந்திருக்கிறேன். அடுத்தது நான் தலைமைச் செயலகத்தின் முன்பு உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று நான் இருக்கிறேன்.